இன்றைக்கி ஒரு நல்ல பாரம்பரியமான மோர் குழம்பு கல்யாண மண்டபத்தில் நாங்கள் பண்ணுற ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு கொஞ்ச நேரம் தனியா, துவரம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். இதுக்கு தயிர் முக்கியமாக எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ முதல்ல இந்த அரவையை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன். தனியாக ஊற வச்சது போட்டாச்சு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகா. இப்போ நம்ம அரைச்ச அரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு 2 கொதி தலைன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை அதில் விட போகிறோம். முதல்ல அது கொதிக்கட்டும், காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த அரவை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கொதித்தா போதும். ஏன்னா இந்த தனியா தேங்காவோட பச்சை வாசனை கொஞ்சம் மோர் குழம்புல அடிக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோரை அதில் விட போகிறோம். விட்டுட்டு அந்த மோர் எண்ணத்தை அப்படியே அலம்பி தேவையான தண்ணீர் விட்டு பெருக்கிக்க போகிறோம். இந்த மோர் குழம்பு இந்த மோரை விட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு நுரை கட்டி வரும். மேலே நம்ம ரசத்துக்கெல்லாம் நுரை பொங்கி வருமே, அந்த மாதிரி நுரை கட்டி வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா ஒன்றும் ஆகாது, நீர்த்து போகும், அவ்வளோதான். டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போகிறோம். எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் நுரக்கட்டி பொங்குற ஸ்டேஜ் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட போகிறோம். தாளிப்புக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் சின்ன கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாளிப்பு போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே அதில் கருவேப்பிலையை போட்டு நான் அந்த மோர் குழம்புலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொட்டி வச்சுருக்கேன். அந்த பெருங்காயத்தூள் மேலே இந்த தாளிப்பு எண்ணெயை ஊற்றிடணும். ஊற்றிட்டா நம்ம மோர் குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. அதை அப்படியே எடுத்து மோர் குழம்பு மேலே ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி. இதே மோர் குழம்பை கல்யாண மண்டபத்தில் வேறு ஒரு ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. நான் தனியாக, துவரம்பருப்பு, ஜீரகம் ஊற வச்சு பண்ணினேன். சில பேர் தனியாக கடலைப்பருப்பு, ஜீரகம் ஊற வச்சு அதை அப்படியே வேக வச்சு அரைச்சி பண்ணுவாங்க. அது என்ன ஆகுன்னா மோர் குழம்பு குழன்னு ஆகிடும். ஆனால் இந்த மோர் குழம்பு குழப்பே இருக்காது. சாப்பிட்றதுக்கு துவரம்பருப்பு போடுறதுனால நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நாங்கள் கல்யாண மண்டபத்தில் வைக்கிற மோர் குழம்பு. இப்போ இந்த மோர் குழம்புக்கு இன்றைக்கி காய் எதுவும் நான் போடலை. ஆனால் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை நைஸாக அரைச்சிட்டு அது கூட இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கலந்துட்டு குட்டி குட்டி போண்டாவாக போட்டு அதை மோர் குழம்புல கலந்துக்க போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு பெருங்காய பொடி கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு குட்டி குட்டி போண்டா மாதிரி உருட்டி போட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணின
அந்த போண்டா உருண்டைக்கான மாவு நல்லா கலந்துட்டு எண்ணெயில் குட்டி குட்டி போண்டாவாக போடுறோம். இது போட்டு எடுத்துட்டு இதில் ஒரு 5-6 உருண்டையை மோர் குழம்புல விட்டு எப்படி இருக்குன்னு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதை போண்டாவை எடுத்த உடனே மோர் குழம்புல போட்டிங்கன்னா எல்லா மோர் குழம்பையும் உறிஞ்சிட்டு கெட்டியாயிடும். அதனால் சர்வ் பண்ணும்போது ஒரு 4 நாளாக போட்டு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு குழம்பு உருண்டையுமா எடுத்து போடுங்க. இப்போது நம்ம இந்த பொரிச்சு எடுத்த அந்த உளுத்தம்பருப்பு போண்டா உருண்டைகளை ஒரு 4-5 மோர் குழம்புல போட்டு காட்டுறேன். அது போட்டுட்டு சும்மா ஒரு கலக்கிட்டு வெளியில் எடுத்துடணும். இல்லைன்னா அது மொத்த குழம்பையும் உறிஞ்சிட்டு குழம்பே இருக்காது. அப்புறம் அவ்வளோதான். இதுதான் போண்டா போட்ட மோர் குழம்பு. இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.